Hi friends, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? Welcome to Aruna Rengan's Kitchen Flavors. Aloe vera. அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். Aloe vera is a nature's gift to the mankind. அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த aloe vera வந்து அந்த ஜெல்லால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. அதே மாதிரி காஸ்மெட்டிக்காவும் அதை வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்க. பியூட்டி பார்லர்ல கிடைக்கக்கூடிய வந்து அந்த மாதிரியான ஃபேஸுக்கு உண்டான பொலிவுகள் எல்லாமே டெய்லி இந்த ஆலோவேராவை ஃபேஸில் அப்ளை பண்ணாலே நம்மளுக்கு கிடைக்கும். எனி டைப் ஆஃப் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் நல்ல ஹேர் க்ரோத், இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு சொல்யூஷன் இந்த ஆலோவேரா ஜெல். இந்த ஆலோவேரா வச்சு இப்போ ஒரு சின்னதாக ஒரு நம்ம வந்து ஒரு மெடிசன் சூரணம்னு சொல்லுவோம், அதை நம்ம இப்போ தயாரிக்க போகிறோம். அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, வயிற்றுல வந்து நம்மளுக்கு உப்புசமாக இருந்தாலோ, வயிறு வந்து கொஞ்சம் ஹெவியாக நம்ம ஃபீல் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு ஹெவினஸ் இருந்தாலோ, இதை சும்மா ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டுட்டு தண்ணியை குடித்தானா வித்தின் ½ an hour உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிலீஃப் இந்த சூரணத்தால் கிடைக்கும். இதை வாங்க எப்படி செய்யறது நம்ம போய் பார்க்கலாமா? எங்கள் வீட்டு தோட்டத்துலேருந்தே நான் வந்து இந்த ஆலோவேராவை எடுத்துட்டேன். இந்த ஆலோவேராவில் குவாலிட்டி என்னன்னா, அது நிறைய வந்து குட்டி போட்டுகிட்டே இருக்கும். ஒரே ஒரு செடி வச்சாலே போகிறோம், அது எக்கச்சக்கமாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அது மாதிரி ஸ்ப்ரெட் ஆனது தான் இது. இதுலேருந்து நான் வந்து ஒரே ஒரு பிளான்ட்லேருந்து நான் வந்து ஐ திங்க் ஒரு 20-25 இலைகள் எடுத்துட்டேன். இந்த ஆலோவேரா கட் பண்ண உடனே அந்த ஒரு ஜெல் இருக்கிற இடத்துல எல்லோ கலராக ஒரு லிக்விட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும் இந்த சூர்ணம் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ இந்த லீவ்ஸ்லேருந்து நம்ம எப்படி இந்த ஜெல்லை எடுக்கிறோம்னு ஸ்க்ரீனில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். பொறுமையாக ஒரு ஜாகிரதையாக ஒரு ஷார்ப் நைஃபை வச்சுட்டு நம்ம அந்த ஒரு பிளேட்டில் அந்த ஆலோவேரா லீஃபை ஒன்றா வச்சு இந்த 2 கார்னர்லேயும் 2 சைட்லேயும் ஆக்சுவலி இருக்கிற அந்த முள்ளு மாதிரி இருக்கும், அதை நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த லீஃப் போர்ஷனையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனால் உள்ளே இருக்கிற ஜெல்லை வந்து நம்ம எடுத்து இன்னொரு பிளேட்டில் எடுத்து போட்டுக்கணும். இந்த ஜெல்ல வந்து தான் நம்ம வந்து அவ்வளோ ஒரு ரிச்சான ஒரு ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ ரிச்சாக ஹெல்த்தியாக இருக்குது இந்த ஜெல்ல. கிளாசிக்கான ஒரு மெடிசினல் வேல்யூ உள்ள ஒரு காட்ஸ் கிஃப்ட் இந்த ஆலோவேரா. இந்த ஜெல்லை வச்சுட்டு நம்ம வந்து ஃபேஸ் பேக் பண்ணலாம், ஹேர் க்ரீம் பண்ணலாம், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம வந்து இந்த சூரணம் பண்ண போகிறோம். இந்த ஜெல்லை பொறுமையாக எடுத்து அந்த ஒரு பிளேட்டில் கலெக்ட் பண்ணிக்கணும் எல்லாமே. அடுத்தது நம்மளுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 50 கிராம் ஜீரகமும் 75 கிராம் ஓமம், அதாவது அஜ்வைன்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த ஜீரகமும் ஓமமும் நல்ல தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த ஓமமும் ஜீரகத்தையும் நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டாச்சு. அதை நம்ம வந்து நிழல்ல ஒரு மணி நேரத்துக்கு நல்ல ஒரு டவல்ல போட்டு காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஓமம், ஜீரகம், ஆலோவேரா 3 ரெடியா இருக்கு. இப்போ நம்ம சூரணம் பண்றதுக்கு நம்ம தயாராகலாம். இந்த சூரணம் பண்றது ஒன்றும் ஒரு பெரிய வேலை இல்லை. அது வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ஆலோவேராவை ஒரு பிளேட்ல போட்டுட்டு நம்ம மற்ற 2 ஐட்டமும் ஜீரகமும் ஓமமும் அதுலேயே போட்டு நல்லா கலரி மிக்ஸ் பண்ணணும். ஆலோவேரா ஜெல்லோட அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வரணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நல்லா அந்த ஜெல்லு பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி கொண்டுண்டு நல்லா இருக்கும். ஐ திங்க் ஒரு 200-250 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஆலோவேரா. இந்த மற்ற 2 ஐட்டமும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு வெள்ளை துணி போட்டு அதை கவர் பண்ணி டெய்லி வெயிலில் வச்சு எடுத்து வைக்கணும். அதுதான் இப்போ இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேலை. நல்ல வெயில் இருந்தால் ஒரு 3-4 டேஸ்லேயே இது வந்து இந்த மிக்சர் வந்து நல்ல ட்ரை ஆகிடும். தண்ணிலாம் நல்லா இழுத்துண்டு பார்க்கறதுக்கே பவுடர் மாதிரி ஆகிடும். அதர்வைஸ் ஒரு 1 வீக் to 10 டேஸ் ஆகலாம். எனக்கு ஒரு 1 வீக்கில் வந்து இந்த மாதிரி ட்ரையாக பார்த்தாலாம் கடக்குன்னு சத்தம் வர அளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. நல்லா காஞ்ச இந்த பவுடரை மிக்சரில் போட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டு இன்னும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும்.
இந்த பவுடரில் மறுபடியும் ஒரு 1/4 டீஸ்பூன் பிளாக் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். எலுமிச்சம்பழமும் இந்த சால்ட்டும் பிளாக் சால்ட்டும் வந்து கொஞ்சம் லேசாக ஈரப்பதம் இருக்கும். அதனால் இந்த மிக்சரை திருப்பி ஒரு சின்ன டவலை போட்டு மூடி ஒரு 2-3 நாளைக்கு நிழலில் காய வைக்கணும். நம்ம வளர்க்குற ஆலோவேரா செடியிலேருந்தே அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற ஓமமும் ஜீரகத்தை வச்சு ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இந்த ஆலோவேரா சூர்ணம் நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஆனாலும் கெட்டு போகாது. எங்கள் வீட்டில் நான் வந்து இது ரெகுலராக நான் ரெடி பண்ணிக்கிறேன். வயிறு அப்செட்டு, வயிறு ஹெவினஸ்ஸு, கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம், எனி ஆசிடிட்டி ப்ராப்ளம், புளிச்சு ஏப்பம், இந்த மாதிரி எந்த மாதிரியான ப்ராப்ளம் இருந்தாலும், வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்தாலும் ஒரு ஸ்பூன் இந்த சூர்ணத்தை வாயில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டோன்னா ஒரு 1/2 hourல நீங்கள் ரிலீஃப் பார்க்கலாம். இதை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குங்க ஃபீட்பேக்கை எனக்கு அவசியம் இந்த கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையானா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணினீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். கூடிய சீக்கிரம் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.